அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து ஒன்று நேர்மின் பண்ணாரு. இதுதான் நான் மாமன்னலையும் பாடியிருக்கேன். அதை சுற்றி பகை வந்து சூணும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாடினேன், உதயம் சாருக்கு. வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஆனா இங்க இருங்க, யார் என்ன பேசினாங்க உடனே பதில் சொல்றதில்ல. சாப்பிட்டாவே ஆப்போப்பாரு. அவர் உதயம் சார்ட்ட நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினவன். நான் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் 10 ரூபா கிடையாது. கேப் விட்டு ஒரு 10 கேள்வி கேட்டா 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிற பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சவங்க ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே. எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்களோட வேலை பார்க்குறவங்க, மக்களோட மக்களாக வேலை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு யார் இல்லாமல் அலையுது. இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது. அது நானும் ஒரு ஓரமாக இருக்கேன், என்னையும் கேட்டுக்கீங்க. வருக என சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு அண்ணன் வைகை புயல் வடிவேல் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பாட்டு போடுப்பா. வருக என இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு அன்னை தயாளு அம்மாள் தொண்டு நிறுவனம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி துவக்கப்பட்டு இந்த கொடைகள் கருப்பு சேவட்டம் பத்திரிகையாளர்கிட்ட அந்த கொடையை கொடுத்துருங்கப்பா. கொடை வந்துடுச்சு பேர். அப்புறம் ஜி, இப்பொழுது அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்வு நடைபெறும் என்ற ஒரு வரலாற்றை படைக்கின்ற ஒரு இயக்கம் தமிழகத்திலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்த வரலாறு இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அருமை அண்ணன் மாமன்னனுக்கு துணையாக இருக்கின்ற சிறந்த பாடகர், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. அதாவது மேடையில் நிற்கிற எங்கள் அண்ணன், என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், அது கிடக்குது, அது பாருங்க. இன்னைக்கு அதாவது உண்மையிலே என்னங்க எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்க, ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியுது தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல. இல்லை எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா பூரா. அருமையான நிகழ்ச்சிங்க. பகலை இரவாக்கிட்டான் பாருங்க, இரவை பழவாக்குறான் கடவுள். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷம் கூலிங்க உட்கார வச்சுருக்கான் பாருங்க. என்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் 100க்கு 100 உண்மை. இதுக்கு மாற்ற கருத்தே இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேலே வர்றது நம்ம லட்சியம் இல்லை? ஆமாம். என்ன 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 எப்படி அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி நம்ம அதை பற்றி பேசிக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் எப்படி பேசிக்கிறீங்க?
இல்லை நீங்கள் பண்ணது அப்போ அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போகிறாங்க என்னைய அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்துருக்கேன். உதயம் சார் அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவார். அங்கே அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா, சாதாரண மனிதன் இல்லையாது. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சாருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோடனே அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. நீ சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்போ அது மாமன்னனோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மொழியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா, கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்கள், கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்க பாருங்க. அது ஒன்று தான். இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர். ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்கள், கலைஞர் ஐயா செய்யலை. முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைய 10-15 வயசில் 10 வயசும் கட்டி கொடுப்பான், 12 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வருஷம் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்கள உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சார் பாருங்க, கலைஞரை உடைச்சார், சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு அந்த பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு. எங்க வீட்டில் அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா, பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போகிறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதே தான் அது எதுவும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாமல் அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது ஆகினால எல்லாரும் உங்களை பார்த்ததுக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க, ஆட்டோவில் காரில். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக ஆகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகரபாபண்ணே. ஆமாம், வரும்போதே கேட்டார், எங்கே இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு, போச்சா முடியும் லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றானேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி உள்ளே பூந்து வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. எல்லாரும் இந்த 2024 அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசை எல்லாரும் வாங்கணும். இதுதான் உதவி. என்ன சாதாரண இல்லை. ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன், அவருக்காக பாடின ஒரு வரி. அவர் முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு.
2 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து பாடுறாங்க. அந்த ஒரு வரி 4 வரி சொல்லிடுறேன். உண்டு உண்டு என்று நம்பிக்கால எடு, உண்டு உண்டு என்று நம்பிக்கால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2ல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, 2ல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து. ஹே 2 3 நேர்மின் பண்ணார். இதுதான் நான் மாமன்னிலையும் பாடியிருக்கேன். அதை மாமன்னிலையும் அவருக்காக மாமன்னில் பாடின பாட்டு அந்த பாட்டு தான். இந்த பாட்டு பாடியிருப்பேன். ஒரு பாட்டுமே பாட்டு என்ன, சுற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாடினேன், உதயம் சாருக்கு. வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஆனால் இங்கே இருங்க, யார் என்ன பேசினாங்க உடனே பதில் சொல்றதில்ல, சாப்பிட்டாவே ஆப்பு வைப்பார். அவர் உதயம் சார்ட்ட நான் நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினவன். நான் சும்மா கேட்குறதுக்கெல்லாம் பார்த்துறது கிடையாது. கேப்பு விட்டு ஒரு 10 கேள்வி கேட்டால் 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால் அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிற பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சவங்கலாம் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே. எல்லாமே உள்ளே இறங்கி உங்களோட மக்களோட வேலை பார்க்குறவங்க, மக்களோட மக்களாக வேலை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லாமல் அலையுது. இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க, பயப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது. அது நானும் ஒரு ஓரமாக இருக்கேன், என்னையும் கேட்டுக்குங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க, வெற்றி வெற்றி, நாளை நமதே. பின்னுவான். நன்றிண்ணா, நன்றி. இந்த நல்ல பாட்டு பாடினீங்க, நான் முடிக்கல அதை நான் கடைசி வரியை விட்டேன். உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பான், வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். மகிழ்ச்சி.